ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து புதிய விண்ணப்பம் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பணம் வராதவங்களுடைய கணக்கெடுப்புலாம் எடுக்கிறாங்க. யாராருக்கெல்லாம் ஒன்று வரைக்கும் பணம் போய் சேரலை, ஏதோ ஒரு காரணத்தினால புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணாத இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவங்களுடைய லிஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் கிராமத்தில் எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது. அப்படி எடுத்தாங்கன்னா உங்களுடைய பெயர் எப்படி அதில் சேர்த்து என்னைக்கு புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி வெளியிடுவாங்க அப்படின்ற டேட்டே கொடுக்க போகிறோம். தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் கன்ஃபார்மாக புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அது எந்த டேட்லேருந்து கொடுப்பாங்க, எந்த இடத்துல போய் நீங்கள் டோக்கன் கொடுக்கணும், எந்த இடத்துல போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். புதிய விண்ணப்பம் பொறுத்த அளவுக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இப்போதைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கார். ஏற்கனவே ஜனவரி மாதமே புதிய விண்ணப்பம் வர வேண்டியது. தற்சமயம் மேல்முறையீடு செய்தவங்களுடைய தரவுகள்லாம் செக் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பரிசீலனை மற்றும் கலாய்வு ப்ராசஸ்லாம் முடிவடைந்ததுக்கப்புறம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்துடுச்சு. தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் எந்த டேட்லேருந்து புதிய விண்ணப்பத்துக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, எப்போ அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் பணம் வருமா, அவங்க எங்கெங்கெல்லாம் போய் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிக்கணும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அதையும் நீ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான், கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் அதையும் அண்டர்ஸ்டாண்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனாக அப்டேட் பண்ணி வரோம். ரொம்ப நாளாக அப்டேட் வர இருந்தது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இப்போ ரீசனாக அப்டேட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1,16,00,000 பேருக்கு மேலே பயனாளிகளாக சேர்ந்து ரூபாய் 1000 பெற்றுன்னு வராங்க. போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி கரெக்டாக பணம் கிரெடிட் ஆயிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த மாதம் ஏப்ரல் மாதம் வருமா வராதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு வரீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்துக்கான பணமும் கண்டிப்பாக வரும். தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதி பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு பணம் வர்றதுக்குள்ளே புதிய விண்ணப்பம் மேல்முறையீடு செய்தவங்களுக்கு பணம் வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கான அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போகிறாங்க. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர் தங்கம் தென்னரசாரே ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாவே தெரியும். தேர்தல் முடிந்ததும் மாதம் ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது குறித்தான கணக்கெடுப்பு எடுத்தப்பட்டு வருகிறது. யாராருக்கெல்லாம் பணம் போய் சேரலை, யாரெல்லாம் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாத தவற விட்டாங்க, அதுக்கான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லியிருக்கார். கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 10 நாள் இருக்குது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி தான் பணம் கிரெடிட் ஆகும்போது அதில் ஒரு 15 நாள் இருக்குது. 25 நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கான அப்ளிகேஷன் கொடுத்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணி உங்களுடைய ப்ரூஃப் எல்லாமே வாங்கி நீங்கள் தகுதியானவளா அப்படின்னு சொல்லிட்டு கிரைட்டீரியாவில் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. எக்ஸாக்ட் டேட்டா பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் ஏற்கனவே வர வேண்டியது, ஜனவரி பிப்ரவரியில் வர வேண்டியது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வந்துச்சு. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் போக இப்போ மே மாதத்தில் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் புதிய விண்ணப்பம் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். புதிய விண்ணப்பம் கட்டாயமாக வரும். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட் பாக்ஸில் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக கேட்டு வரீங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நம்ம ஏற்கனவே ஜனவரி மாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் புதிய விண்ணப்பம். அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் ஜனவரி 6ஆம் தேதி எங்கள் ஊரில் முகாம் போட்டாங்க, நான் அது பதிவு செய்திருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா என்று இணைய முகப்பில் உங்களுக்கு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒப்புதலுக்கு காத்திருக்கவும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் வந்தது, உங்களது எண் ஏற்கப்பட்டது, மேலும் விவரங்களுக்கு 1100க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உன்ன வரைக்கும் அவங்களுக்கு மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் பணம் வராது தான் இருக்குது. அதாவது ஜனவரி மாதம் அப்ளை பண்ணவும் கண்டிப்பாக இப்போ ஏப்ரல் மே மாதத்தில் புதிய அப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக வெரிஃபை ஆயிருந்ததுன்னா உங்களுக்கான பணம் இப்போ மார்ச் ஏப்ரலில் வந்திருக்கும். அப்படி வெரிஃபை பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கப்புறம் புதிய விண்ணப்பம் வரப்போகுது. எக்ஸாக்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் தொடர்ந்து பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டினியூ வாட்ச் பண்ணுவாங்க.
கண்டிப்பாக வந்து ஏப்ரல் மேல வந்து இப்போ வந்து வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 19 அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டினியூ வந்து பார்த்துடுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து ₹1000 1500 வந்து உயர்த்துவாங்களா அப்படின்னு வந்து கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம சேனல்லே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை வந்து இப்போ வந்து லோக்சபா தேர்தலை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 1500 வந்து வாக்குறுதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வந்து தமிழக அரசு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து தொகையை உயர்த்தத்துக்கான எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. தற்போது நிதி நெருக்கடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது சாத்தியமில்லை ஒன்று. அதே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளை வந்து அந்தந்த கட்சிகள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வந்து திமுக தரப்பிலேருந்து வாக்குறுதிகளை வந்து 2026 வந்து ₹1000 1500 வந்து உயர்த்தத்துக்கு வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ₹1500 உயர்த்தத்துக்கான வாய்ப்பை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிக்கிறோம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ₹1000 தான் வந்து வரும். இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் கண்டிப்பாக வந்து ₹1000 தான் வரும். யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து எங்கே விண்ணப்பிக்கன்னு தெரியாத இருக்கீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் KMUT அஃபிஷியல் வெப்சைட்டே வந்து இருக்குது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட அஃபிஷியல் வெப்சைட். முடிஞ்ச வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய குடும்ப அட்டை இருக்கும், நியாய விலைக் கடையில் அமைந்திருக்கும் விண்ணப்பம் பதிவு முகாமில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது வந்து நீங்கள் அரிசி பருப்பு ரேஷன் கடையில் எந்த கடையில் வந்து வாங்குறீங்களோ அதே கடையில் வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து உங்களுக்கு வழங்கி அதே இடத்துல விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ரேஷன் கடையில் நீங்கள் வந்து கேளுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான அப்டேட் வந்து ரேஷன் கடையில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷனும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கான ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6-7 மாதமாக வந்து புதிய ரேஷன் கார்டு அச்சிடப்பட்டு கொடுக்காத வந்து இருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் தாலுகா ஆஃபீஸில் வந்து போய் கேளுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து 21 வயது பூர்த்தி அடைந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். 21 வயது நிரம்பிய பெண்கள் மட்டும் தான் வந்து இந்த ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ண முடியும். செப்டம்பர் 15 2002க்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் வந்து பிறந்திருக்காங்களோ அவங்களாம் வந்து 21 வயதாக வந்து இந்த ஸ்கீமில் வந்து கருதுறாங்க. அதனால் அந்த வயது இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோக்கன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் நியாய விலைக் கடையிலே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான அறிவிப்பு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழக அரசும் கண்டிப்பாக வந்து அரசு வட்டாரங்கள் தரப்பில் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க. நம்ம சேனல்லேயே வந்து அப்டேட்டாக கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து கொடுத்துன்னு வரும். அப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கான புதிய அப்ளிகேஷன் மேல்முறையீடு பண்ணவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலவங்க நிறைய பேர் டவுட்டாக வந்து கேட்குறீங்க. அந்த டவுட் எல்லாமே கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நீங்கள் கேட்குற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். பழைய வீடியோவில் நீங்கள் நம்ம சேனல்லே வந்து போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். அதே போல் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வீடியோவில் நம்ம வந்து ரிப்ளை வந்து கொடுக்கும். டேரெக்டாக வந்து ரிப்ளை வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்து உரிய அறிவிப்பு வரும் பட்சத்தில் தங்களுடைய மனுவின் மீது தகுதி அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேல்முறையீடு பண்ணவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மேல்முறையீடு ஒரு சிலவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னும் வந்து பணம் வராது இருக்குது. ஜனவரி மாதம் வந்து பொறுத்தளவுக்கு பொங்கலை முன்னிட்டு நம்ம சேனல்லே எக்ஸ்க்ளூசிவாக வந்து சொல்லியிருந்தோம். 2 லட்சம் பேருக்கு மேல்முறையீடு பண்ணவங்கள பணம் வந்து வந்திருந்தது. இன்னும் ஒரு சிலவங்க வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. அதில் 2 லட்சம் பேருக்கு மட்டும்தான் வந்து பணம் வந்து வந்திருந்தது. ஒரு சிலவங்க இன்னும் வந்து வராது இருக்குது. அவங்க எல்லாமே கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து கலாய் ப்ராசஸ் பரிசீலனை ப்ராசஸ்லாம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கான பணமும் வந்து கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பரிசீலனை மற்றும் கலாய்வில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் மட்டும்தான் இதுக்கான அப்டேட் எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து கூட்டின்னு வரும். அதனால் மேல்முறையீடு பண்ணவங்களும் சரி இல்லை இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஏதோ ஒரு காரணத்தால் வந்து ஏற்கனவே இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாத தவற விட்டு இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க பொறுத்த அளவுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து வச்சுங்க. மேக்ஸிமம் வந்து ஆதார் கார்டு, குடும்ப அட்டை, புகைப்படம், அடுத்தது வந்து வங்கி கணக்கு விவரம், உங்களுடைய மொபைல் நம்பர். ஆதார் கார்டு பொறுத்த அளவுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணிங்க. வங்கி கணக்கு புத்தகம் பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வங்கி கணக்கில் ஆதார் கார்டு லிங்க்கில் இருக்கா, உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க்கில் இருக்கிற மொபைல் நம்பரும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க்கில் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்துங்க. அதே போல் உங்களுடைய நம்பர் நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. அப்போ தான் ஒரு எஸ்எம்எஸும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. மாதம் பணம் மாறும்போது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் உங்களை ஆதார் கார்டில் லிங்க் பண்ணிக்கிற மொபைல் நம்பரும் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பணம் வந்து ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்லாம் வந்து அதோட அப்ளிகேஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். பழைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நீங்கள் கூகுளிலே வந்து சர்ச் பண்ணால் வந்து தெரியும். அப்படின்லாம் முடிஞ்சால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சில க்ரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க. அந்த கிரைட்டீரியா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அது ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பணம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தகுதியானவங்களாம் அவங்க வந்து அலாய் ப்ராசஸ் பரிசீலனை ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான பணம் வந்து கரெக்டாக வந்து சேரும். அதனால் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. கண்டிப்பாக வந்து உங்களுக்கான புதிய விண்ணப்பம் வந்து வரும். அதுக்கான எக்ஸாக்ட் டேட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இருக்கலாம். அதனால் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம அந்த அப்டேட் வந்து கரெக்டான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டாக வந்து அரசு தரப்புலேருந்து வந்து கிடைச்ச உடனே நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கணக்கு விவரம் பொறுத்த அளவுக்கு, அதாவது வந்து வங்கி கணக்கு விவரம் பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் வந்து உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ்லாம் வந்து பிடிக்காத மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து கொடுங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆகுது மாதம். ஆனால் வந்து எஸ்எம்எஸ் சார்ஜ், ஏடிஎம் சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் சார்ஜஸ், இது போல் நிறைய சார்ஜஸ் பேங்க் தரப்புலேருந்து வந்து எடுத்துடுறாங்க. 1000 ரூபாயில் 600 ரூபாய் எடுத்துடுறாங்க. 400 ரூபா தான் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசிடமிருந்தே வந்து உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுடைய நியரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் கொடுப்பாங்க. ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வந்து இருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்படின்னா மற்ற பிரைவேட் செக்டர்லையோ இல்லை கவர்மெண்ட் செக்டர் பேங்க்லையோ கண்டிப்பாக வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு கேட்டிங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களோட நேரில் இருக்கிற சொசைட்டி பேங்க்கில் கூட நீங்கள் வந்து கேட்கலாம். அது சம்மந்தமாக டீட்டெயில் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பம் வந்து தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கார். அது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பிடிச்சிருக்கும். அது மட்டும் எல்லாமே யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். அவங்களும் வந்து பயன்பெற்றட்டும். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்ளை பண்ணுறது சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். நீங்கள் பழைய வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஒரு வீடியோக்கும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன ஒரு ஆன்சர் வேணாலும் கண்டிப்பாக வந்து ரிப்ளை உடனே வந்து பண்ணுவோம். நீங்களும் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது வந்து டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ போடணும், இல்லை அதில் வந்து டவுட் இருக்குது வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் அப்படின்றது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு இருந்தாலும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ரிப்ளைவும் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.